வணக்கம், நான் உங்கள் ராணி சுரேஷ். இது பார்ட் 2 வீடியோங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். நான் ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான பொருளாதாரம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லைங்க. ஏன்னா சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே முதல் சொல்லியிருக்கேன். கடன் எங்கள் லெவலுக்கு என்ன கடனோ அந்த கடன் எங்களுக்கு இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே இருக்கிறோம். என்னால் முடிஞ்ச உதவியை இப்போ 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதாகட்டும், தெருவில் உள்ள நாய்க்குட்டிகளுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்னதாக என்னால் என்ன ஒரு செய்ய முடியுமோ நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் இதை சொல்லிட்டு மட்டும் தான் இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் என்னோடய ஸ்டோரியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு ஸ்டோரியில் வைக்கிறேன் பாருங்கள். அது உண்மையாக என்னன்னு உங்களுக்கே தெரியும். என்ன நான் நிறைய தடவை நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம பண்ணுறோம் 4 பேரை பண்ண சொல்லுவோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் மட்டுமே தாங்க. முடிஞ்ச அளவு இந்த ஃபேஸ்புக்கிலலாம் ஸ்டார்ஸ் கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுறேன். ஏன்னா இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் அதை கேட்கலான்னு கூட நினைப்பீங்க. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நைட்டு 12 சாப்பிட்டு சரி ஒரு மாதிரியா இருக்கேன்ட்டு நான் பக்கத்து தெருவுக்கு அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியே சாக்கடையில் 4 நாய்க்குட்டி மலைக்கு ஒழுங்க போகிறேன்னு சொல்லி சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. அப்படியே 2 கையால் ஏதாவதுக்கும் நம்ம சின்னதாக ஒரு எறும்பு இருந்தால் கூட ஒரு காஃபி குடிக்க யோசிப்பேன் நான். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே தோணலைங்க. அப்படியே 2 கையும் பரவாயில்ல என்ன புதுசாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டு அதை நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அது என்னன்னா ஃபாலோவர்ஸை ஏற்றிக்கணும், நம்ம நல்லது பண்ணுறோன்னு தெரியணுன்றக்காக இல்லை. நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை நான் பண்ணிட்டு தான் நான் உங்களை சொல்லணும். நானும் பண்ணுறேன் அப்படின்றக்காக தான் நான் அதை சொல்லியிருந்திருப்பேன், வீடியோ போட்டிருந்திருப்பேன். போய் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். சொல்கிறதோட மட்டும் நிறுத்திருங்கன்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ட் 3 அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. பாய்ங்க.